நீங்கள் மேசிவ் ஸ்டாக் கிராஷஸ் பற்றி யோசிக்கும் போது மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இல்லை மேபி ஏர்னிங்ஸ் மிஸ்னால இதெல்லாம் ட்ரிகர் ஆகியிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் ரியல் ரீசன் இதை விட ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தால், அதாவது ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ், அன்செக்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா புவர் கார்பரேட் கவர்னன்ஸ், இது எல்லாமே தான் இந்த கேஸ் ஆஃப் ஜென்சால் இன்ஜினியரிங் அண்ட் அதோட க்ளோஸ்லி டைட் அஃபிலியேட் ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டியில் நடந்துச்சு. இது ஒரு கம்பைன்ட் 6,000 crore ஸ்டோரி கான் ராங். இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ ரொம்ப லாங் அகோ கிடையாது, பட் ஒரு ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஜென்சால் வந்து இவி வேவை ஆக்சுவலி ரைட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 6,700 crore அண்ட் அ லாஃப்டி பிஇ ரேஷியோ ஆஃப் 65x அண்ட் இவி லீசிங் ஆர்ம்க்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிக் இன்வெஸ்டர் ஹோப்ஸ் இருந்துச்சு, எஸ்பெஷலி வித் ப்ளூ ஸ்மார்ட். பட் இதே இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 750 crores பிளஞ்ச் ஆகியிருக்கு. அதாவது ஒரு 89% ஃபால் அண்ட் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7x கம்ப்ரஸ் ஆகியிருக்கு. இதோட சைன் வந்து இன்வெஸ்டர் ட்ரஸ்ட் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சுன்ற ஒரு சைன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி அட் 3.2x, இது ஒரு எக்ஸசிவ் லெவரேஜ். அண்ட் கிரெடிட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டு ஜங்க். இது வந்து ஒரு வேல்யூவேஷன் கரெக்ஷன் மட்டும் கிடையாது, இது ஒரு டோட்டல் கொலாப்ஸ் இன் ட்ரஸ்ட்னே சொல்லலாம். ஸோ செபியோட ஃபைண்டிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஜென்சால் வந்து ரேட்டிங் ஏஜென்சிஸ்க்கு ஃபேக் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அண்ட் டைம்லி டெப்ட் ரீபேமெண்ட்ஸை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த்தோட ஃபால்ஸ் பிக்சரை ஆக்சுவலி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்மால் கிளரிக்கல் எரர்லாம் கிடையாது, இது ஒரு டெலிபரேட் டிசெப்ஷன். இது ஏன் ஒரு ஹியூஜ் ரெட் ஃபிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் ரேட்டிங்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட், லோன்ஸ் அண்ட் பாண்ட் ப்ரைசிங் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அண்ட் ஒரு ரீபேமெண்ட் டேட்டா வந்து ஒரு ஃப்ராடுலன்ட் மேனிப்புலேஷன். இது இன்வெஸ்டர்ஸை மட்டும் மிஸ்லீட் பண்ணல, பட் பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே மிஸ்லீட் பண்ணும். இது இன்னும் எங்கே ரொம்ப மெஸ்ஸியாக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்சால் ஒரு சப்ளையர் மட்டும் கிடையாது, ப்ளூ ஸ்மார்ட்டோட பிரைமரி இவி லீசிங் பார்ட்னரே ஜென்சால் தான். ஸோ 67% ஆஃப் ப்ளூ ஸ்மார்ட்ஸ் இவி ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா ஜென்சால்ட்ட தான் லீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஜென்சாலோட ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி ப்ளூ ஸ்மார்ட்டோட ஆப்ரேஷனுமே ஜியோபடைஸ் பண்ணியிருக்கு. அண்ட் செபி இதை ஒரு ரிலேட்டட் பார்ட்டி ரிஸ்காக ஃபிளாக் பண்ணியிருக்காங்க. இது இந்த போர்டு வந்து மிட்டிகேட் பண்ண ஃபெயில் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு கிளாசிக் கேஸ் ஆஃப் கண்டாஜியன் ரிஸ்க். ஸோ ஒரு கம்பெனியோட கொலாப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனியும் அதோட சேர்த்து புல் டவுன் பண்ணிடும். இதுதான் ஒரு கிளாசிக் கண்டாஜியன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்மார்ட் ஒரு ரைசிங் இவி ஸ்டார். ஏன்னா 25 million ரைட்ஸ் கம்ப்ளீட்டட், ரன் ரேட் ஆஃப் 790 crores இன் ரெவென்யூ அண்ட் இந்தியாவோட இவி ரைட் ஹெயிலிங் ஸ்பேஸில் ரேபிட் எக்ஸ்பேன்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பட் நம்ம கொஞ்சம் இன்னும் டீப்பராக டிக் பண்ணி பார்த்தோம்னா இதோட ரெட் ஃபிளாக்ஸ் மல்டிப்ளை ஆகுது. லைக் FY23 215 crores லாசஸ் அண்ட் மந்த்லி பர்ன் ரேட் பார்த்தீங்கன்னா 18 crore, டிலேட் கவர்மெண்ட் சப்சிடிஸ் அண்ட் சிஇஓ எக்ஸிட் அண்டோட எக்ஸிக்யூட்டிவ் சர்ன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கும் போது ஒரு யூனிகார்ன் இந்த மேக்கிங் அப்படின்னு பார்த்துருக்கலாம். பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிங் ஷிப்க்கு டைட் அப் ஆக இருக்கிற ஒரு கேஷ் பர்னிங் மிஷன் மாதிரி தான். செபி பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்சால்ல இருக்க கவர்னன்ஸை அவங்க கம்ப்ளீட்லி புரோக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹைப்பர் போல் கிடையாது, இது ஒரு ரியாலிட்டி செக். சிஸ்டம் எப்படி இன்வெஸ்டர்ஸை ஃபெயில் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர் கம்பெனி டீலிங்ஸ்ல எந்த போர்ட் ஓவர் சைட் கிடையாது. அண்ட் ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸை டிடெக்ட் பண்ண ஆடிட் கமிட்டி ஃபெயில் ஆகியிருக்கு. அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்னால ட்ரூ ஃபினான்ஷியல் ஹெல்த் மாஸ்க் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் எப்போ கேஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் எங்கே அலோகேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கேஷ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற விசிபிலிட்டியே கிடையாது. இது ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் நெகோஷியபிள் ரெட் ஃபிளாக்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்க கம்பெனியில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பார்த்தாலுமே இட்ஸ் அ சிக்னல் டு ரீஅசஸ் இமீடியட்லி. அண்ட் இந்த கொலாப்ஸ் பார்த்தீங்கன்னா சடனாக வந்தது கிடையாது, வார்னிங்ஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன இக்னோர் பண்ணாங்க, இல்லை they didn't bother checking அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செபி பெனால்டிஸ் இது எப்போவுமே பப்ளிக்லி அவைலபிளாக இருக்கும். இன்னொன்று டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங்ன்றது ஒரு கிளியர் சைன் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி நடந்தாலே we should investigate why. அண்ட் ப்ளூ ஸ்மார்ட்டோட ஹை பர்ன் ரேட் பிளஸ் டிலேட் ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சால்வென்சி ரெட் அலர்ட்னே சொல்லலாம். இன்னொன்று வீக் கவர்னன்ஸ் ப்ராக்டிசஸ். ஸோ இந்த ஓவர்சைட் கேப்ஸ்
ஃபேக்ட்ஸ்லாம் எப்போவுமே மைனராக இருக்காது. நம்ம கொஞ்சம் டீப்பராக இதை செக் பண்ணணும். அண்ட் இன்னொன்று ப்ரொமோட்டர் பிஹேவியர். ப்ரைஸ் ரேலி அப்போ ஷேர்ஸை செல் பண்ணுறதுன்றது இட்ஸ் வெரி சஸ்பீஷியஸ் பிஹேவியர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு ஃபோரன்சிக் டூல்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் பேசிக் டியூ டிலிஜென்ஸ் ஃபில்டர்ஸ். இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அப்ளை ஆகுது ஜஸ்ட் அஸ் மச் அஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நம்ம கவர்னன்ஸை ஓவர்லுக் பண்ணும்போது என்ன நடக்குது? ஆன்சர் இந்த மாதிரி மார்க்கெட் கேப்ல ஒரு 6,000 crore ஹோல். அண்ட் இது லிஸ்டட் சைடில் மட்டுமே. நீங்கள் இந்த ப்ளூ ஸ்மார்ட்ல இருக்க பிரைவேட் கேபிட்டல் ரிஸ்க்கையும் ஆட் இன் பண்ணீங்கன்னா டேமேஜ் வந்து இன்னும் டீப்பராக போகுது. இது ஜென்சால் பற்றி மட்டும் கிடையாது. ஒரு எவ்ரி ஹை க்ரோத் ஹை பர்ன் ஸ்டாக்கோட காஷனரி டேல் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு பார்க்க வந்து நல்லா சூப்பராக தெரியலாம், பட் இட் மைட் ஹைட்ஸ் த நம்பர் வித் அ நரேட்டிவ் தட் ஜஸ்ட் டேசல்ஸ். ஸோ கவர்னன்ஸ் ஃபெயில் ஆகும்போது வேல்யூவேஷனுமே பார்த்தீங்கன்னா மீனிங்லெஸ் ஆயிடுது. பட் லெட்ஸ் ஃபேஸ் இட், எல்லா இன்வெஸ்டர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோரன்சிக் அக்கௌண்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரொமோட்டர் டிஸ்க்ளோஷர்ஸை சேஸ் டவுன் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஹார்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே லைஃப் இருக்குது, எல்லாருமே பிஸியாக இருப்போம். இதில் தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டெப் இன். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, இட்ஸ் ஆல்சோ அ லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டு த டேபிள் என்ன வந்து இட் பிரிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டியூ டிலிஜென்ஸ். ஏன்னா அதில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வித் டீம்ஸ் அண்ட் டூல்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அண்ட் இதுக்குள்ளேயே பில்ட் இன் டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. எந்த விதமான சிங்கிள் ஸ்டாக் டிசாஸ்டர் கிடையாது, உங்க மொத்த மணியுமே வைப் அவுட் பண்ற மாதிரி. அண்ட் பெட்டர் கவர்னன்ஸ் ஸ்கிரீனிங் இருக்கு. ஏன்னா ஃபண்ட்ஸ் யூஸ்வலி பாத்தீங்கன்னா கொஸ்டினபிள் ப்ரொமோட்டர் தான் ஆஃபன் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுல ரெகுலேட்டரி டிரான்ஸ்பரன்சி இருக்கு. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸை நீங்க ஈஸியா ட்ராக் பண்ணலாம். நீங்க ப்ளூ சிப் லார்ஜ் கேப்ஸை ப்ரிஃபர் பண்றீங்களோ இல்ல growth ஃபோக்கஸ் ஸ்மால் கேப்ஸை ப்ரிஃபர் பண்றீங்களோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இட் ஆஃபர்ஸ் அ ஸ்ட்ரக்சர் தட்ஸ் மச் ஹார்டர் டு மேனிப்புலேட். ஸோ இப்போ ஃபைனல் டேக் அவே என்ன? ஜென்சால் ப்ளூ ஸ்மார்ட் அண்ட் இட்ஸ் மோர் தென் அ கேஸ் ஸ்டடி, இட்ஸ் அ வேக் அப் கால். இந்த மாதிரி கிளாசி பிட்ச் டெக்ல லூர்ட் இன் ஆகாதீங்க. நீங்க எந்தவித ஹார்ட் கொஸ்டின் கேட்காம ஹைப்பை ஃபர்ஸ்ட் சேஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு பதிலாக ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் சப்ஸ்டன்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த ரெட் ஃபிளாக்ஸ்லாம் ஸ்பாட் பண்றதுக்கு டைம் இல்லை எக்ஸ்பர்டைஸ் இல்லை அப்படின்னா டெலிகேட் பண்ணுங்க. இந்த ரெகுலேட்டட் ஆடிட்டட் டிரான்ஸ்பரண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்காக இந்த வேலையை பார்க்க விடுங்க. ஏன்னா இன்வெஸ்டிங்ல வின்னர்ஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது, இட்ஸ் ஆல்சோ அபவுட் அவாய்டிங் டிசாஸ்டர்ஸ். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இதை உங்க மந்த்ராவா வச்சுக்கோங்க. அதாவது டிசிப்ளின், டேட்டா, டவுட் ஆர் டெலிகேஷன். ஸோ சூஸ் ஸ்மார்ட், சூஸ் சேஃப் அண்ட் சூஸ் சஸ்டைனபிள். உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட பேசணும்னா எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கொடுத்துருக்க லிங்க்ல போய் இப்பவே ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.